ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லா வகையான வெரைட்டி ரைஸஸ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 பல்லு பூண்டை தோலோடவே கல் உரலில் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 30 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 300 கிராம் அளவு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்க ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இதை ஒரு மூடி போட்டுட்டு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு பாதி அளவு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஓப்பன்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதில் இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.